ஹே காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆஸ்ட்ரோநாட் மிஷனுக்காக ஸ்பேஸுக்கு போகிறாங்க. அங்கே காஸ்மிக் ரேஸால் பாதிக்கப்பட்டு பூமிக்கு சூப்பர் ஹீரோவாக ஆன கதை தான் இது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோரா இந்த பூமியை குட்டி குட்டி வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. குட்டி குட்டி வில்லன் கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்திட்டு இருந்தவங்களுக்கு கடைசியில காஸ்மிக் லெவல்ல ஒரு வில்லன் வரான். அவனை சமாளிச்சாங்களா, எப்படி சமாளிச்சாங்க, அதான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்டே ஸ்டோரி தான். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரைஸ் ஆஃப் த சில்வர் சர்ஃபர் மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். பட் இது அதோட அப்கிரேடட் வெர்ஷன். உண்மையிலே ப்ராப்பரா இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. அதுல கேலக்டர்ஸை தூசியா காமிச்சிருப்பாங்க. இதுல உண்மையிலே அந்த உருவம் கொண்டு மொத்தமாவே நல்லாவே காமிச்சுக்கிறாங்க. ப்ராப்பரா காமிச்சுக்கிறாங்க காமிக் அக்யூரேட்டா. இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான். அதுல ஒரு ஆக்ஷன், ஃபன், காமெடி, எமோஷனல், ஃபேமிலி டிராமா எல்லாமே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா தான் இந்த படமே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பேக்கேஜா நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க மார்வல். இந்த படத்துல நம்ம கேலக்டர்ஸ் ஒரு 3 சீனுக்கு தான் வராரு. ஆனா அந்த வர 3 சீனுமே உண்மையிலே பட்டாசா இருக்கும். ஐமேக்ஸ் ஹால்ல நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நீங்க இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஐமேக்ஸ் ஹால் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்து இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்த ரோலை சிறப்பா பண்ணிட்டாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. ஆஃப்கோர்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் ரீபூட் நடக்கும்போது அந்த ஆக்டர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள ஆக்டர்ஸ் நடிச்ச மாதிரி நடிப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். பட் அந்த கேள்விக்குறி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க இந்த படத்துல உள்ள ஆக்டர்ஸ் எல்லாருமே. ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு கொடுத்த ரோலை சிறப்பா பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ரீட் ரிச்சர்ட்ஸா நடிச்ச நம்ம பெட்ரோ பாஸ்கல் மனுஷன் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. அவரை கடந்த சில படங்களா நம்ம பார்த்துட்டே வரோம். உண்மையிலே இது அவரோட பிரைம் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்துலயும் ஆக்டிங்ல உண்மையிலே பட்டைய கலப்புறாருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரிதான் நம்ம வெனசா கிர்பி, அப்புறம் ஜானி ஸ்டாம், அப்புறம் திங்கா வந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணிக்கிறாங்க. மார்வல் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை எடுக்கணும்னு எடுக்காம உண்மையிலே ஒரு எமோஷனல் டெப்த் அந்த ஸ்டோரி கொடுத்துக்கிறாங்க. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல சொதப்பின மார்வல், தண்டர் போல்ட்ஸ், அயன் ஹார்ட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. இதே இம்ப்ரூவ்மெண்ட் கடைசி வரைக்கும் இருக்கணும். எந்த படத்துலயும் குறை வைக்காம நல்லாவே பண்ணணும் மார்வல். ஓவரால் உண்மையிலே ஒரு தரமான படம் தாங்க. கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான படம். கண்டிப்பா நீங்க உங்க கிட்ஸ் ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்கலாம். மார்வலோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி டிராமாவும் போகும் அண்ட் சேம் டைம் சூப்பர் ஹீரோ சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் போகும் இந்த படம். உங்களை எந்த இடத்துலயும் இந்த படம் குறைய வைக்காது. அவங்க ஸ்பேஸுக்கு போற சீன்லாம் காட்டும்போது இன்ட்ரெஸ்டெல்லர் வைப்பு தான் வந்துச்சு. ஸோ மார்வல் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட்டா அமையும் நான் நம்புறேன். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 4.5 நான் தருவேன். அதுக்கு எல்லாம் தகுதியுள்ள படம் தான் இது. நீங்க இந்த படத்தை பார்த்தீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. See ya. Bye bye.